पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 14வது அத்தியாயம் குணத்திரய விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த அத்தியாயத்தோட கடைசி பார்ட்டுக்கு வந்திருக்கோம். அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா 3 கேள்விகள் பார்த்தீங்கன்னா பகவானை பார்த்து 3 கேள்வி கேட்டிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கேள்வி குணாதீதனுடைய லட்சணம் என்ன. ரெண்டாவது கேள்வி குணாதீதன்னா யார், ரொம்ப எடுக்காதீங்க, முக்த புருஷன். ஒரு முக்தி அடைந்த புருஷன் எப்படி இருப்பான், முக்தன் எப்படி இருப்பான், ஞானி. அந்த முக்த புருஷனோட லட்சணம் என்ன ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அவன் எந்த விதமான ஆச்சாரம் வாழ்க்கை முறை அவனுக்கு எப்படி இருக்கும், எப்படி ஆச்சரணம் பண்ணுவான். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குணாதீதனை அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உபாயம். இந்த மூணுத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22வது ஸ்லோகத்துல லட்சணம் சொன்னார். 3 குணங்கள் பார்த்தீங்கன்னா பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவன் ஸ்லோகம் சொன்னார். 3 குணங்களும் ஒரு சைக்கிள்ல போயிட்டே இருக்கும், நாள் ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கிறோம், லைஃப் ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் குணங்களோட பரிணாமம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு குணங்கள் நடக்கும் போதும், சத்துவகுணம் வரும்போதும் ரஜோகுணம் வரும்போதும் தமோகுணம் வரும்போதும் அதோட காரியம் இந்த சரீரத்துல தேகத்துல மனசுல புத்தியில எல்லாத்துலேயும் வெளிப்படும் போதும் இவன் எதை குறித்தும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண மாட்டான், ஆசைப்படவும் மாட்டான், அதே நேரத்துல வெறுக்கவும் மாட்டான். சத்துவகுணத்துல ஆசையும் வராது, தமோகுணம் ரஜோகுணம் வரும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா வெறுப்பும் வராது. இதான் லட்சணம். லட்சணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று பாடத்துல 23வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சோம். அவன் பார்த்தீங்கன்னா குணாதீதன் எந்த விதமான ஆச்சரணத்தை உடையவனா இருப்பான், அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் சொன்னார், உதாசீனவதாசீனஹ குணைர் யோன விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோவ திஷ்டதி நேங்கதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்த புருஷன் எப்படி இருப்பான்,
இப்ப நம்ம பேசுறவங்களெல்லாம் முக்தன்னு நினைச்சிட்டோங்க, அதான் பிரச்சனை. ஏன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி நீங்க ஞானி பரம ஞானி அப்படின்னா, அதெல்லாம் சப்தம் தெரியுங்க, வேற எதுவும் இல்லை. சிரவணம் மனனம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிதித்தியாசனத்துக்கு போய் ஆத்மானுபூத்தியில போய் நிக்க வேண்டி இருக்கு, இன்னும் தூரம் இருக்கு. நிறைய பேருக்கு படிச்சாவே ஞானின்னு நினைச்சுக்கிறாங்க, கொஞ்சோண்டு 4 சப்தத்தை கேட்டா ஞானின்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளியரானது வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பட்டினத்தார் சொல்லுவார், வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன. வானத்துல இருக்கிற சந்திரனுக்கு ஆவது என்ன, சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆக போகுது, சந்திரன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. கீழே இருக்கிற பூமி வந்து பாத்தீங்கன்னா தெற்கு சைடு வந்து பாத்தீங்கன்னா தாழ்ந்து வடக்கு சைடு உயர்ந்தா என்ன, என்ன ஆக போகுது. நம்ம சொல்லுவோம்ல, வேலியில போற ஓனா வந்து வலது போனா என்ன, இடது போனா என்ன, ஓனம் போயிட்டு இருக்கு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உதாசீனம், ஒரு லாரி போகுது, ஒரு பஸ் போகுது, ஒரு BMW காரு போகுது, ஒரு மனுஷன் போறா, ஒரு மாடு போகுது, சைக்கிள் ஒருத்தர் போறாரு, ஒரு ஸ்திரீ போறாங்க, ஒரு புருஷர் போறார், ஒரு குழந்தை போகுது. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா எப்படி உதாசீன பாவத்தோட ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ப்பானோ, சாட்சியா வேடிக்கை பார்ப்பவனா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவன் ஒருத்தன் சாட்சியா இருந்துகிட்டு உதாசீனவத் ஆசீனக, உதாசீனனை போன்று ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொண்டு இந்த லோகத்துல இருக்கிற 24 தத்துவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு மொத்தமும் 24 தத்துவங்கள் அப்படின்னு, இது எல்லாம் மாயையினால உண்டாகிறது, சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்களால், குணைஹி யோ ந விசால்யதே, குணங்களால் எவன் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலத்தை அடைவதில்லையோ, அசைக்கப்படுவதில்லையோ, குணாவர்த்தந்த இத்தியவ, அவன் அடுத்து என்ன பண்றான், இது எல்லாம் குணங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு, குணங்கள் குணங்களில் இயங்கி கொண்டிருக்கின்றன, இது எல்லாம் குணத்தோட காரியம். பார்க்கிற என்ன தவிர்த்து மீதி இருக்கிற 24 தத்துவங்களும் குணத்தோட காரியம். இந்த குணத்தோட காரியத்துல காரணமா இருக்கிற இந்த 3 குணங்கள் எல்லாத்தையும் வியாபிச்சு உள்ளார்ந்து இருக்கிறது, அது மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இங்க வெளியில இருக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, இது எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட நேச்சர் இதுதான், இத பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத்யேவ யோ அவதிஷ்டதி, எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் பார்ப்பவன் அப்படின்ற பார்க்கின்ற விஷயத்திலேயே தன்னை நிப்பாட்டி இருக்கானோ, தான் தான் தான்ற பார்க்கிறவன்லயே நிக்கிறானோ, ந இங்கதே நேங்கதே, தன்னுடைய சொரூபத்திலிருந்து நழுவுவதில்லையோ, திருஷ்யமா இருக்கிறத பார்த்து திருஷ்யத்துக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் ஆகிறது இல்லையோ, அவனுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா குணாதீதன் அப்படின்னு பேருன்னு சொல்லியாச்சு. இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்ணிருக்கு, உதாசீனவத் அப்படின்ற சப்தம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 9:9 போட்டுங்க, 9:9 பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9:9 யூஸ் பண்ற, நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேசு கர்மசு அப்படின்னு ஆச்சாரியார் ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது பகவான் தன்னை ஈஸ்வரனா வச்சுக்கிட்டு சொல்றார். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகம் 8, 9 2 ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா 9வது சாப்டர்ல பார்க்கணும். பிரகிருதிம் சுவாமவஸ்தப்ய விசிருஜாமி புனப்புனக பூத கிராமம் இமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர் வசாத். நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயை அப்படின்ற சொல்றக்கூடிய இந்த பிரகிருதியை, இதுதான் மூல காரணம். இந்த பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா அவஷ்டபிய ஸ்வாம் அவஷ்டபிய, என்னுடைய பிரகிருதியை என்னுடைய மாயையை வசப்படுத்தி கொண்டு இந்த கிரியேஷன் இந்த சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா பூத கிராமம் இமம், மொத்த பூத்த ஜீவராசிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டியை நான் என்ன பண்றேன், திரும்ப 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 கிரியேட் பண்றேன். அப்படி கிரியேட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவராசிகள் எல்லாம் யாரு, நம்ம தான், நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வசமில்லாமல் வந்து பாத்தீங்கன்னா
இந்த பிரகிருதிக்கு வசப்பட்டவர்களா இந்த கிரியேஷனுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கிறோம். தேகாபிமானத்தினால நம்ம எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். பகவான் பாத்தீங்கன்னா பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு, இந்த மாயையை வசப்படுத்தி கொண்டு இதை எல்லாத்தையும் படைக்கிறார். இப்ப கேள்வி வரும், படைக்கிறாருல ஒரு கிரியேஷன் இருக்குல்ல, அப்ப லாப நஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு வருமே அப்படின்னு கேட்கும் போது உடனே பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் 9வது ஸ்லோகத்துல, நச்சமாம் தானி கருமாணி நிபத்னந்தி தனஞ்சய. ஏ தனஞ்சய, நீ தான் பாத்தீங்கன்னா பணத்துக்காக ஊர் ஊரா சுத்திக்கிட்டு அலைஞ்ச. தனத்தை சேர்க்கறதுக்கு, ராஜசூய யாகத்துக்காக. அதனால பாத்தீங்கன்னா உனக்கு பாத்தீங்கன்னா நீ பண்ற கர்மத்துல பாத்தீங்கன்னா உனக்கு லாபம் நஷ்டம் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. தாடி கருமாணி ந நிபத்னந்தி, நான் சிருஷ்டி பண்றேன், ஸ்திதி பண்றேன், லயம் பண்றேன், நிக்கிரகம் பண்றேன், அனுக்கிரகம் பண்றேன். பஞ்சகிருத்திய பராயணகா அப்படின்னு சுவாமிக்கு பேரு. இந்த 5 கருமங்கள் பண்ணினாலும் கூட பாத்தீங்கன்னா அந்த கருமங்கள் என்னை பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துவதில்லை. ஏன் அப்படின்னா உதாசீனவதாசீனம். அதான் இங்க சொல்ற. ஈஸ்வரனே அப்படிதான் இருக்காராம், தேமேன்னு இருக்கார். எந்த கர்மத்தோடையும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. அவருக்கு மேல இந்த மாயா பாத்தீங்கன்னா எல்லா சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் அந்த பராசக்தி பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பராசக்தி பண்ணிக்கிட்டு இருக்க எந்த கர்மத்தோடையும் ஆதாரமா இருக்கக்கூடிய திரஷ்டாவா இருந்துகிட்டு சுவாமி எப்படி இருக்காருன்னா உதாசீனவதாசீனம். அம்மா நீ ஏதாவது பண்ணிக்கம்மா, என்ன விட்டுரு அப்படின்னு ஹஸ்பண்ட் எல்லாம் எப்படி ஒய்ஃப்ட சொல்லுவாங்களோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா என்ன வேணா பண்ணிக்கோ நீ அப்படின்னு பராசக்தி ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துட்டு சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாசீனவதாசீனம். இன்னைக்கு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் பண்ணலாமா, இல்ல கத்திரிக்காய் சாம்பார், எதையாவது பண்ணுமா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஏதாவது கூட தட்டில் போட்டினா நான் சாப்பிட்டு போறேன், எந்த விமர்சனமும் இல்லை. ஹஸ்பண்ட் எல்லாம் இப்ப அப்படித்தானே இருக்காங்க. அதே மாதிரி சுவாமியும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா எதையாவது பண்ணிக்கோ நீ. மாயாவை பார்த்து சொல்றார் என்னன்னா, நீ என்ன வேணா பண்ணிக்க, என்ன விடு, நான் பாட்டுக்கு சும்மா டிவியை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா உதாசீனவத் ஆசீனம். சுவாமி ஈஸ்வரன் பாத்தீங்க அப்படின்னா உதாசீனனை போல் எதுலையுமே பாத்தீங்க அப்படின்னா பற்று இல்லாமல் உட்கார்ந்து இருக்கார். அசக்தம் தேசு கருமசு, சிருஷ்டி ஸ்திதி லயம் அனுக்கிரகம் நிக்கிரகம் இந்த எந்த கருமங்களோடும் அவருக்கு பாத்தீங்கன்னா அசக்தம் அப்படின்னா பற்றுதல் இல்லாதவரா. ஏதோ நடக்கட்டும், மாயை காரியம் நடந்துகிட்டு இருக்கு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி இருக்காராம். இது ஈஸ்வரனோடது. அப்போ என்ன அர்த்தம்? உதாசீனவதாசீனகன்னு ஞானி புருஷன் உட்கார்றான் அப்படின்னா அந்த ஞானி புருஷன் ஈஸ்வரனுக்கு சமமா இருக்கான்னு அர்த்தம். ஈஸ்வரனாவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஈஸ்வரனும் சாட்சி, இந்த முக்த புருஷனும் சாட்சியா இருக்கா. அப்ப ஈஸ்வரனும் ஞானியும் உதாசீனவத்து இருக்கிறதுனால 2 பேரும் பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபத்துல இருந்துகிட்டு க்ஷேத்திரஜனா இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் திரும்ப வேற ஒரு இடத்துல பயன்படுது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது சாப்டர்ல 16வது ஸ்லோகம். அங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, என்னன்னு கேட்டீங்கன்னா 12வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் ஞான நிஷ்டையை அடையறதுக்கு ஒருத்தனுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணும், அது பாத்தீங்கன்னா 35 குவாலிட்டிஸா பாத்தீங்கன்னா சொல்லிருந்துச்சு. 35 தகுதிகள் பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை அடையணும் அப்படின்னா. அப்ப அந்த ஞான நிஷ்டை அடையறதுல பாத்தீங்கன்னா என்ன குவாலிட்டினா 16வது ஸ்லோகத்தை சொல்லுது. அனபேக்ஷ சுசிர் தக்ஷஹ உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத் பக்த சமே பிரியஹ. எந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சுவாமி சொல்றார். எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா எதையும் சாராதவனா, அனபேக்ஷக, ஏதோ இருக்கட்டும், எது இருந்தாலும் ஓகே ஜி, எது இருந்தாலும் ஓகே, மோர் இருந்தாலும் ஓகே, ரசம் இருந்தாலும் ஓகே, ஃப்ரைட் ரைஸ் இருந்தாலும் ஓகே, ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும், ஏதோ படுத்தா போதும், எனக்கு இப்படிதான் கண்டிஷன்லாம் இல்லை, ஒரு சும்மா துண்டை விரிச்சு போட்டு படுத்துடலாம், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம எந்த ஒன்றையும் சாராமல் எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் ஓகேன்னு எதையும் சாராதவனா, சுத்தமானவனா, உள்ளுக்குள்ளார ராகத்வேஷம் இல்லாம சுத்தமானவனா,
சாமர்த்தியம் இருக்கிறவனா தக்ஷக, எல்லா சாமர்த்தியமும் இருந்தாலும் ஆனா பாத்தீங்கன்னா உதாசீனனா, கதவியதக, எந்த ஒரு துக்கமும் இல்லாதவனா, எல்லாம் கிராஸ் பண்ணி போகுஞ்சு, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வருத்தங்களும் நீங்கியவனா, சர்வாரம்ப பரித்தியாகி, எல்லா கருமங்களையும் சங்கல்பத்தோடு தியாகம் செய்தவனா எவன் இருக்கின்றானோ அந்த பக்தன், யோமத் பக்தக, எப்படி அந்த மாதிரியான ஒரு பக்தன் இருக்கானோ அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு 12:16 சொல்றார். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஞான நிஷ்டையை அடையறதுக்கு அவன் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனா ஆகணும், அகம் பிரம்மாஸ்மின் ஆகணும். அந்த பிரம்ம தத்துவத்தை பிரம்மமா ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றவனோட முக்கியமான தகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாசீன பாவம். அந்த உதாசீனவத் ஆசீனம், ஈஸ்வரனே அப்படிதான் இருக்கார். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதகனும் பாத்தீங்கன்னா அதை பிராக்டிஸ் பண்ணி தான் அந்த உதாசீனவத் வெறும் சாட்சியா நிக்கிற தன்மையை அடைகின்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஸ்டார்ட் ஆகுது. 24வது ஸ்லோகம் இன்னும் முடியல. முதல் ஸ்லோகம் சொல்லியிருக்காரு அவனுடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப மொத்தம் 3 விஷயம் அந்த 23வது ஸ்லோகத்துல பார்த்தோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா 3 குணங்களையும் பாத்தீங்கன்னா இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாசீனனா இருக்கான். இந்த தேகத்திலேயோ இல்ல வெளியில உலகத்திலேயோ எது நடந்தாலும் உதாசீனம், போட்டோம் 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 அப்படின்னு உதாசீன பாவத்துல இருக்கான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குணங்களால் அசைக்கப்படுவதில்லை, எந்த குணம் வந்தாலும் அசைக்கப்படாதவனா இருக்கான். அதுக்கு அடுத்து 3வது பாத்தீங்க அப்படின்னா எப்படி அசைக்கப்படாதவனா இருக்கான், குணங்கள் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு, எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு குணங்களால் அசைக்கப்படாதவனா இருக்கான். 3வது அவதிஷ்டதே, தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெற்று பார்க்கின்றவன் பார்க்கின்றவனா இருந்து கொண்டு அதிலிருந்து நழுவாவதாவனா இருக்கான். இந்த 3 குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஆச்சாரம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு 23ல. இதுக்கப்புறம் 24வது ஸ்லோகத்துல திரும்பவும் குவாலிட்டியை பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். கிஞ்ச, மேலும், சம துக்க சுக ஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ சம துக்க சுக ஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்ய பிரியா பிரியோ தீரஹ துல்ய பிரியா பிரியோ தீரஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹ சம துக்க சுக ஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்ய பிரியா பிரியோ தீரஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹ. சம துக்க சுகஹ ஸ்வஸ்தஹ, ரொம்ப அருமையான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையில பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. திருநெல்வேலி பக்கம் போனீங்க அப்படின்னா, திருநெல்வேலி நாகர்கோயில் பக்கம் போனீங்க அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கீங்களா, கேரளா தெரியல, திருநெல்வேலி பக்கம் நாகர்கோயில் பக்கம் பிரயோகம் பாத்தீங்கன்னா இந்த பிரயோகம் ரொம்ப நல்லா இருக்கு. வேற எந்த மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இல்லை. என்ன பிரயோகம் அப்படின்னா சொஸ்தமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் எங்க போனீங்கன்னாலும் சொஸ்தமா இருக்கீங்களா, நம்ம சொல்றோம்ல சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்போம். நல்லா இருக்கீங்களா ஜி, சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பிரயோகப்படுத்துறோம். ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான பிரயோகம் எது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க தான் பண்றாங்க. சொஸ்தமா இருக்கீங்களா, சொஸ்தமா இருக்கீங்களா என்ன அர்த்தம் அப்படின்னா தலைவலி வந்துச்சுன்னா நமக்கு பாத்தீங்கன்னா நான் தலையிலேயே கவனம் இருக்கு, நான் நானா இல்லை. வயிற்று வலி வந்துச்சுன்னா நான் வயிற்றுல இருக்கேன், எனக்கு கவனம் பாத்தீங்க அப்படின்னா நான் நானா இல்லை, வயிற்றுலயே கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஏதாவது வெளியில ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா வெளி விஷயத்திலேயே மனசு ஃபுல்லா இருக்கு, நான் நானா இல்லை. அப்ப இந்த மனசு பாத்தீங்க அப்படின்னா தானா இல்லாம இந்த மனசு பாத்தீங்கன்னா ரோகங்களாலோ இல்ல ப்ராப்ளம்ஸ்னாலேயோ வெளியில இருக்கு. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கோம், எந்த பெயினும் இல்லாம இருக்கோம் அப்படின்னா நம்ம நம்மளா இருக்கோம்னு அர்த்தம். பெயின் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த பெயின் இருக்க இடத்துல தான் மனசு போய் நிக்குது, மனசு அங்கதான் போய் நிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சொஸ்தமா இல்லை. ஆரோக்கியம் எப்பெல்லாம் கெட்டு போகுதோ அப்பெல்லாம் நம்ம மனசு அந்த ஆரோக்கியம் கெட்டு போன விஷயத்திலேயே இருக்கிறதுனால நம்மளா இல்லை, இந்த மனசா இல்லை.
அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன, தான் தானாயிருத்தலுக்கு பேரு ஸ்வஸ்தகா. ஸ்வஸ்மின் திஷ்டதி, தன்னிடத்திலேயே நிற்பவனுக்கு பேரு ஸ்வஸ்தகா அப்படின்னு பேரு. தன்னிடத்திலேயே நிற்கிறவன் என்ன பண்றான், தான் யாரு அப்படின்னு கேட்டினா ஆத்மான்றது எது அப்படின்னா பார்ப்பவன், திரஷ்டா. அப்ப ஸ்வஸ்தகன்றதுக்கு அர்த்தம் பார்க்கின்றவன், பார்க்கின்றவனாகவே நிற்றலுக்கு என்ன பேரு, ஸ்வஸ்தகான்னு பேரு. அப்ப அந்த குணாதீத்தன் அப்படின்னு சொல்றவன் என்ன பண்றான்னா பார்க்கிறவனாவே நின்னுக்கிட்டு, அவன் என்ன பண்றான், பார்க்கிறவனா நின்னுக்கிட்டு சம துக்க சுகா. அடுத்த லட்சணம் சொல்லுது அவனுக்கு. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா துக்கம் நடக்கும் போதும் சுகம் நடக்கும் போதும், சரீரத்துல நடக்கும், வீட்டுல நடக்கும், வெளியில நடக்கும், எல்லா இடத்திலையும் நடக்கும். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், இந்த 3 விஷயத்திலையும் சுகம் சம்பவிக்கும், துக்கம் சம்பவிக்கும். அப்படிதான் நடக்கும். யாராவது சாமி அவர் இறந்து போயிட்டார், அப்படிதான் நடக்கும். சாமி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அப்படிதான் நடக்கும். சாமி எனக்கு கேன்சர் வந்திருக்கு, அப்படிதான் நடக்கும். எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அப்படிதான் நடக்கும். எனக்கு நல்ல லாபம் பிசினஸ்ல வந்திருக்கு, எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, அப்படிதான் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகம் அப்படின்னாவே எல்லா ஜீவராசிகளுக்கும் சுகம் நடக்கும், துக்கம் நடக்கும். இதுதான் இந்த 3 குணங்களோட பரிணாமம், இதுதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு, சுகமும் வரும் போகும், துக்கமும் வரும் போகும். ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 13வது ஸ்லோகத்துல 2வது சாப்டர் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்றார், ஞான யோகம் ஆரம்பிக்கும் போதே, ஆத்ம ஞானத்தை சொல்லும் போதே அதுக்கு தகுதி என்னப்பா அப்படின்னும் போது, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. ஒருத்தனை அனுபூதி அடையறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா இந்த சுகமும் துக்கமும் வெப்பமும் குளிரும் மானமும் அபமானமும் எதெல்லாம் இரட்டைகள்னு சொல்லப்படுதோ, இது எல்லாம் எல்லாத்தோட ஜீவனத்திலையும் வந்து போய் வந்து போய் வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யதார்த்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவன் நல்லா புரிஞ்சதுனால என்ன பண்றான்னா சமக, இந்த சுகம் நடக்கும் போதும் துக்கம் நடக்கும் போதும் எல்லாத்துலயும் அப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும். ஐசாஹி ஓத்தாக அமேசா. சிருஷ்டி எப்போ ஆரம்பிச்சதோ அந்த காலத்துல இருந்து எது வரைக்கும் சிருஷ்டி இருக்குமோ எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்கும். இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் நடக்கும். இது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படுறது, ஆஹா ஓஹோன்னு துள்ளி குதிக்கிறது, அதே நேரத்தில் சோர்ந்து போறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்கள் பண்றது. அப்ப குணாதீத்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகத்திலையும் துக்கத்திலையும் சமமாக இருப்பான். அதுக்கு அடுத்தது தான் தானா நின்னுக்கிட்டு, அப்ப சுகத்தையும் துக்கத்தையும் அவன் எப்படி பார்க்கறான், ஆப்ஜெக்டா ஒரு திருஷ்யமா பார்க்கறான். அப்ப திருஷ்யமா பார்த்து உணர்ச்சி வசப்படாம ரெண்டுத்தையும் சமமா பார்க்கறான். ஓனா வந்து பாத்தீங்கன்னா வலம் போனா என்ன, இடம் போனா என்ன, அது பாட்டுக்கு போட்டோம். சுகம் வந்தா என்ன, துக்கம் வந்தா என்ன, அது பாட்டுக்கு மாறிக்கிட்டே தானே இருக்கு அப்படின்னு விட்டுருவான். அதுக்கு அடுத்தது சம லோஷ்டாஸ்ம காஞ்சனக. அடுத்த இது லட்சணம் சொல்லுது. சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக அப்படின்னா அவனோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வைரம் வச்சாலும் சரி, இல்ல நார்மல் கல் இருந்தாலும் சரி, தங்கம் இருந்தாலும் சரி, மண் இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் ஒரே கோட்டி தான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சம லோஷ்ட, லோஷ்டன்றதுக்கு அர்த்தம் மண்ணு, அஸ்ம அப்படின்றதுக்கு அர்த்தம் கல்லு, சமலோஷ்டாஸ்ம காஞ்சனம்ன்றதுக்கு அர்த்தம் பொண்ணு, தங்கம். அப்போ இவனோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா கல்லும் மண்ணும் பொண்ணும் ஒன்றாக இருக்கிறது. கல்லையும் மண்ணையும் ஒக்க கண்டவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரே மாதிரி பார்க்கிறவன் என்ன அப்படின்னா திருஷ்யம். இதான் பெரிய வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு சொல்யூஷன். இது அப்படின்னா திருஷ்யம் அப்படின்றது மட்டும் எடுத்துக்கிறது. இந்த மொத்த சம்சாரத்தையும் இந்த ஒரே ஒரு ஹேத்துவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். பார்க்கப்படுவது நான் இல்லை, பார்க்கப்படுவது வந்து போகும் சொப்பனம் போல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கனவுல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை பார்த்தோம், மண்ணை பார்த்தோம், பொண்ணை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம்.
ஆனா வேக்கப் ஆனதுக்கு பிறகு எல்லாம் திருஷ்யம், சொப்பனம். அதே மாதிரி இப்ப இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் வேல்யூ கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அது எல்லாம் திருஷ்யம். ஞானியோட பார்வையில இருந்து பார்க்கிறவனுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு இந்த 3 தனக்கு முன்னாடி வந்தாலும் அசையாதவனா சம பார்வை இருக்கிறவனா இருப்பவன் குணாதீதன். சம லோஷ்ட மண்ணையும் அஸ்ம கல்லையும் காஞ்சனக பொன்னையும் மண்ணு கல்லு பொண்ணு இந்த 3த்துலையும் சமக அப்படின்னா என்ன அர்த்தம்? சமமான பார்வை இருக்கிறவனா. அதுக்கு அடுத்தது துல்ய பிரியா பிரியோ தீரஹா. துல்லிய பிரியா பிரியே, நமக்கு பிரியமானது அப்படின்னு ஒன்று ஆரம்பத்தில் இருந்திருக்கும்ல, குணாதீத்தனுக்கு இருக்காது. ஆனா குணாதீத்தன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்குமா? ஆமா. நல்ல பூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பூரி இருந்தால் சூப்பராக இருக்கும், நல்ல காஃபி இருந்தால் நல்லா இருக்கும், நல்ல ட்ரெஸ் இருந்தால் நல்லா இருக்கும், நல்ல மியூசிக் இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் விதவிதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துல பிரியம் இருக்கும். ஐயோ இது வேணாம் இது வேணாம் இது வேணான்னு பிரியம் இல்லாததும் இருந்திருக்கும். இப்போ நமக்கு லைஃப்ல எல்லாத்துக்கும் இருக்குல்ல, நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியம் இல்லாதது அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்கு, வெரைட்டி வச்சிருக்கோம். அப்படி இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியனா சமம்னு அர்த்தம். ஈக்குவலா எவனுக்கு இருக்கோ பிரியம் கிடைச்சமா, நான் ஏற்கனவே இது எனக்கு பிரிய வஸ்துவா இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குணாதீத்தனா இருக்கேன், எல்லாத்தையும் திருஷ்யமா பார்க்குறேன். ஆனால் ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப பிரியம் உள்ளதா இருந்துச்சு, ஒரு காலத்தில் எனக்கு வெறுக்கக்கூடிய வஸ்துவா இருந்துச்சு. இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குணாதீத்தனா ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் எனக்கு எது பிரியம் இருந்ததோ அது வந்தாலும் இவனுக்கு ஒரே மாதிரி பார்ப்பான். பிரியமில்லாத வஸ்து வந்தாலும் கூட இவன் அதையும் ஒரே மாதிரி திருஷ்யம் என்றே பார்ப்பான். அதனால அவனுக்கு என்ன பேரு? துல்லிய பிரியா பிரியகன்னு பேரு. இந்த மனநிலைக்கு வரணும் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா சுவாமி இருக்கணும் அப்படின்னு கேட்டனா தீரகா. அந்த புருஷனுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா தீரன். தீரன் அர்த்தம் தைரியசாலி, புத்திசாலி. புத்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன், இந்த பார்வை பார்க்கிறவன், அவனுக்கு பேரு தீரன் அப்படின்னு பேர். அந்த தீரனானவன் கஷ்டித் தீரஹா. அந்த தீரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவன்? திரும்ப இன்னொரு ஒரு லட்சணம் சொல்றார், துல்லிய நிந்தா ஆத்ம சம்ஸ்துதி. துல்லிய நிந்தா அப்படின்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா நிந்தனை செய்வார்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போனீங்கன்னா ஆத்ம சம்ஸ்துதி, இன்னொன்னு தன்னை யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணுவாங்க. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அந்த இடத்துலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சமமான தன்மையில இருக்கிறவன் எவனோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தெரியுங்களா சம்பவிக்கும்? பரிவிராஜகத்துல ரொம்ப அதிகமா சம்பவிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலயாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் போய் நிற்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓவோட அந்த கவர்மெண்ட்டோட அந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இதுக்காக ஒன்று இருக்கிறது. ரொம்ப ரகசியமாக வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கான், ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தா தெரியவே தெரியாது. அது மாதிரி ஒரு இது வந்து ரிசர்ச் சென்டர், கொஞ்சம் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஏதோ இதெல்லாம் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில், அற்புதமான பிள்ளையார், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சித்தர், சாதுக்களுக்கு ரொம்ப விசேஷம். அந்த கோயிலில் இருந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரொம்ப பலகீனமாக இருக்கேன், நடக்கிறது கூட எனக்கு உடம்புல எனர்ஜி இல்லை. அப்படி இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வரேன். அங்கே ஏதாவது பஸ் வருமா, அடுத்த இடத்துக்கு போகணும், ஒரு சின்ன இடத்துக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போகணும். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சில் வந்து உட்கார்ந்துருக்கேன். அந்த செக்யூரிட்டி கார்டோட ஆப்போசிட்டில் இருக்கிறது. அந்த உள்ள என்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு தெரியாது எனக்கு. ரிசர்ச் சென்டர்னு போட்டுருந்துச்சு, என்னன்னு கூட எனக்கு தெரியல, கவர்மெண்ட்டோட. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வந்து உள்ளேருந்து வந்துச்சு. என்னை கிராஸ் பண்ணி போன ஜீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு. அங்கே அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஷூட் போட்ட ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினார். அவர் தான் அந்த ரிசர்ச் சென்டருக்கு ஹெட்டாக இருக்கும். அவர் இறங்கி நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணி சாஷ்டாங்கமாக மண்ணில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பக்கத்தில் கீழே வந்து உட்காந்து சுவாமி குச் பத்தாயி அப்படின்னு, கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு.
நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனசு வந்து பார்த்தீங்கன்னா பரிவிராஜகத்தில் இருக்கிறதுனால ஓங்காரத்தில் மனசு நல்லா நின்றுருக்கு. எல்லா உதாசீன பாவம் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 2 வார்த்தையை பேசிட்டு பேசாமல் இருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து சொல்கிறார், சுவாமி ஆப்கோ தேக்னே சே பहुंचा हुआ आदमी जैसा लग रहा है. உங்களை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்ச புருஷன் மாதிரி இருக்கீங்க, அது மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சுவாமி, என்ன சேவை பண்ணணும், பணம் வேணுமா, என்ன பணம் வேணும், பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை ஜி பணம் தேவையில்லை. அப்போ உங்களை எங்கேயாவது ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னா, வண்டி இருக்குது உங்களுக்கு எங்கேயாவது ட்ராப் பண்ணணுமா, எதுக்காக உட்காந்து, இல்லை ஜி நீங்கள் போங்க உங்கள் வேலையை பாருங்கள், நான் என்னோட யாத்திரையை பண்ணுறேன், நீங்கள் உங்கள் யாத்திரையை பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பஸ் வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், ஏறி உட்காந்தாச்சு. ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கு. வேறு எந்த தாட்டும் இல்லை, ஓங்கார தாட்டு மட்டும் போயிட்டே இருக்கு. எனக்கு பஸ்ஸில் யார் ஏறுனா, பஸ்ஸில் யார் இறங்குனா ஒன்றும் தெரியாது. நான் வந்து என்னோட கவனத்திலேயே இருக்கேன். நான் அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்போம். ட்ராவல் பண்ணும்போது பின்பக்கம் இருந்து ஒரே சத்தம், கச்சாமிச்சா கச்சாமிச்சான்னு ஒரு லேடி ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப நேரம் கழித்து தான் கவனிக்கிறேன், ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, என்ன இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு திரும்புகிறேன். அந்த ஒரு அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திட்டுற சப்தங்கள் எல்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி தான் திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் அந்த ஸ்திரீக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரு புண்ணாக்கு சம்பந்தமும் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திட்டுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீலாம் ஒரு சன்னியாசியா, நீலாம் ஒரு வேஷதாரி, நீலாம் வேஷதாரி, சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு இது மாதிரி தெருவா அலையிறீங்களா நீங்களாம் அப்படின்னு. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அந்த சீட்டு நான் உட்கார்ந்து இருக்கிற சீட்டு வந்து ஜன்னல் சீட்டு அந்த அம்மாவுக்கு வேணும். அந்த அம்மா என்கிட்ட கேட்டிருந்தாவே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முறையாக வந்து சுவாமி கொஞ்சம் தள்ளி அவங்க உட்காந்துருங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு கேட்டிருந்தாவே நான் ஒதுங்கி போயிருப்பேன். நான் உள்முகமாக இருந்ததுனால வெளியில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியவே இல்லை. அந்த அம்மா கேட்டுச்சா கேட்கலையா அது கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாட்ட வந்து சொன்னேன், நான் அப்படி உட்காந்துக்கிறேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் போய் அந்த பக்கம் உட்காருவேன். இந்த அம்மா அதுக்கப்புறமா அதுக்கு என்ன வேதனைன்னு தெரியல, என்னை திட்டிட்டாரு. பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடைய வேண்டியதை அடைஞ்ச ஞானி புருஷர் சித்த புருஷர் மாதிரி இருக்கீங்கன்னு காலில் விழுந்து ஒருத்தர், அது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணுறார். IAS ரேங்க்ல இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். இதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இது இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ, கிராமத்து ஸ்திரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழிச்சு போடுறா என்ன. அப்போ என்ன பாவம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு திரும்பவும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓங்காரத்துக்குள்ளாரே போயிட்டேன். அழகா நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, என்ன வேணாலும். அப்போ சிந்தனை நம்ம வேற ஒரு இடத்துல ஒரு ஜபத்தில் வச்சா கூட நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் தெரியாது. உங்களுக்கு மாலை போட்டாலும் மரியாதை போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. ஏன் அப்படின்னா மனசை வந்து பார்த்தீங்கன்னா அனவஸ்தா ஒரு இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல வச்சிங்கன்னா வெளியில நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தான்லயே சொஸ்தனா இருக்கேன் அப்படின்னா, ஞானி புருஷன் எப்படி இருப்பான், நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கான், தான்லயே நிக்கிற அபியாசத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுல 100% வந்து பாத்தீங்கன்னா அவதிஷ்டத்தை, போன ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி இங்கத்தை அசையாதவனா தன்னுடைய சொரூபத்திலேயே நிக்கிறான், அவன் தான் ஸ்வஸ்தன் இங்க சொல்லியிருக்கு. போன ஸ்லோகத்தில் யோ அவதிஷ்டதி நீங்கதே, அதே தான் இங்க வந்து ஸ்வஸ்தகன் சொல்லியிருக்கு. தன்னிலையிலேயே தான் ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகுனா வெளியில நடக்கிற ஒன்றும் தெரியாது. அவங்க மாலை போட்டாலும் சரி, கல்லெடுத்து அடித்தாலும் சரி, ஒன்றும் அந்த ஞானி புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அப்ப என்ன நடக்கும், துல்லிய நிந்தா. யாராவது நிந்தனை பண்ணுவாங்களா, கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்படிதான் நடக்கும். ஆதி காலத்திலிருந்து இப்படிதான் நடந்துச்சு. ரமணருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேமேன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகஸ்தியர் தீர்த்தம்னு ஒன்று இருக்கு. நாங்கள் முன்னாடி அங்கே தான் இருந்தோம். ரமணாசிரமத்துக்கு பின்பக்கம் ஒரு தீர்த்தம் இருக்கு, அகஸ்திய தீர்த்தம் அப்படின்னு. ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மெதுவாக நடந்து வந்து அங்கே ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையில் உட்கார்ந்துருப்பார்.
அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அங்க இருக்கிற ஸ்லம் ஏரியால இருக்கிற பசங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையாவது சீண்டுவாங்க, எதையாவது பண்ணுவாங்க. ரியாக்ஷன் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னா வசதியா இருக்கும். 4 பேர் வந்து தட்டிட்டு போவான், அடிச்சுட்டு போவான். இவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஞானி புருஷர்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா மலமூத்திரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணாங்க. இவர் பாட்டுக்கு தேமேன்னு உட்கார்ந்து இருந்தார். என்ன அபியாசம் பண்ணிருப்பார் சுவாமி? நம்ம சொல்ற அந்த பார்க்கிறதுலயே, பார்ப்பவனிடத்திலேயே தான் 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 தான்லயே நின்னவர் நல்லா 22 வருஷம் குகையில இருந்ததுனால அதுலயே நின்று வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணதுனால தான் தானா நின்னவர், சொஸ்தனா இருக்கிறவர். அப்ப மலமூத்திரத்தை அபிஷேகம் பண்ணா என்ன? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் செக்கிங்காக வந்து சூப்பர்வைசிங் பண்றதுக்காக வந்தவங்க இவரை பார்த்துட்டு ஐயோ பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அபிஷேகம் பண்ணிருக்காங்களேன்னு வேலை அந்த இவங்க சிப்பந்தி எல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா குளத்துல இருந்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணி சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி இது பண்ணதுக்கு பிறகு அப்பவும் தேமேன்னு இருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலமூத்திரம் பண்ணினாலும் ஒண்ணுதான், நிந்த பண்ணினாலும் ஒண்ணுதான். ஒரு கலெக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்துதி பண்ணினாலும் ஐயோ சுவாமி நீங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஸ்துதி பண்ணினாலும் ரெண்டத்திலையும் ஒருத்தன் சமமா இருக்கான். துல்லிய நிந்தா ஆத்ம சம்ஸ்துதி. நிந்தனை பண்ணும் போதும் அதுவும் திருஷ்யம்தான், யாராவது ஸ்துதி பண்ணுனா அதுவும் திருஷ்யம்தான். எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எப்படி வேணாலும் நடக்கும். வானம் கீழையும் வரும், பூமி மேலையும் போகும், எனக்கென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கின்றவன் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து சம துக்க சுகா அப்படின்னா என்ன அர்த்தம்? சமே துக்க சுகே யஸ்ய, எவருடைய மனதானது சுகத்திலும் துக்கத்திலும் சமமாயிருக்கிறதோ சமதுக்க சுகா, அவருக்கு பேரு சமதுக்க சுகா அப்படின்னு பேரு. அதே மாதிரி ஸ்வஸ்தகன என்ன சுவாமி அர்த்தம்? ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் இப்ப பிரயோகப்படுத்துற இந்த வார்த்தைய நியூ மாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் யூஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க. தெரிஞ்சா போதும் புரிஞ்சா போதும், மண்ணாங்கட்டி புரிஞ்சாலும் பத்தாது, தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகணும். சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர். முக்தனோட லட்சணம் என்ன அப்படின்னா சொரூபத்தில் நிலை பெற்றவன். சொரூபம் எது? தான் தான் தானு க்ஷேத்திரஜன், சாட்சி. சாட்சியில நிலை பெற்றவன் அவனுக்கு பேர் தான் ஸ்வஸ்தகான்னு பேர். என்ன வார்த்தை பாருங்க, ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்வே ஆத்மனி ஸ்திதஹா பிரசன்னஹா, தன்னுடைய ஆத்மாவில் நின்றவன். அந்த தன்னோட ஆத்மான என்னது? ஆத்மாவோட சொரூபம் என்னது? திரஷ்டா. திரஷ்டாலேயே எஸ்டாப்ளிஷ் ஆனவன், நல்ல நிலை பெற்றவன். பிரசன்னக, அவனுடைய மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ராக துவேஷம் எதுவுமே இல்லாமல் போனது, பிரசன்னமா தெளிவடைந்ததா இருக்கு. கிறிஸ்டல் கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பட்டிக்க மாதிரி மனசு ஆயிடுச்சு. ஏன் எப்படி ஆச்சு? பிராக்டிஸ் பண்றது. திருஷ்யம் 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 திருஷ்யம்னு எல்லாத்தையும் அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது மனசு வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் இல்லாம தெளிவாயிடும். அப்படிப்பட்டவன் ஸ்வஸ்தகன்னு பேர். அவன் என்ன பண்றான்? சமலோஷ்டாஸ்ம காஞ்சனம். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா லோஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணு. அஸ்மனா என்ன அர்த்தம்? கல்லு. காஞ்சனம்னா என்ன அர்த்தம்? பொண்ணு. இந்த மூணுத்துலையும் சமானி யஸ்ய, எவனுடைய பார்வை எவனுடைய மனதிற்கு இந்த மூன்றும் ஒன்றாக தெரிகிறதோ. என்ன ஒன்னா தெரியும்? எப்படி தெரியும்? எல்லாம் திருஷ்யம். மண்ணும் திருஷ்யம், கல்லும் திருஷ்யம், அதே மாதிரி பொண்ணும் திருஷ்யம். இது மாதிரி யாராவது இருக்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு எவனோ யஸ்ய ச சமலோஷ்டாஸ்ம காஞ்சன, அப்படி இருக்கிறவனுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகன்னு பேர். இது மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா சுவாமி அப்படின்னா நம்ம வித்யாரண்ய சுவாமிகளோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிருங்கேரி மடத்துல மடாதிபதியா இருந்த வித்யாரண்ய சுவாமி, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதசிலாம் எழுதியிருக்கார். நம்ம அந்த அவரோட லைஃப் ஸ்டைலை எடுத்து பார்க்கும் போது சொல்றாங்க, ஒரு சுல்தான் என்ன பண்ணியிருக்கான், அங்க ஆட்சி பண்ணும்போது இவரை பத்தி ரொம்ப பெருமையா எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஞானி புருஷர் அப்படின்னு. இப்போ ஞானி புருஷர்னா ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னு அவனும் கேட்டிருக்கான். மந்திரி சொல்லியிருக்காரு, ஞானினா என்ன அப்படின்னா கல்லையும் மண்ணையும் ஒக்க கண்டவர்கள், ரெண்டத்தையும் ஒன்னா பாக்குறவங்க.
இந்த சுல்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா போச்சான். எப்படி மண்ணையும் கல்லையும் ஒன்னா பார்க்க முடியும்? அது எப்படி பார்க்க முடியும்? இந்த உலகத்துல அது மாதிரி ஒரு மனுஷன் இருப்பானா? எப்படி இங்க கல்லும் மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒன்னா தெரியும் அப்படின்ட்டு என்ன பண்ணா, சரி இவரை செக் பண்ணி பார்த்துடணும், இவர் ஞானியா இல்லையா அப்படின்னு. முன்னாடிலாம் இது நம்மள மாதிரி பாத்ரூம்லாம் இல்லை. முன்னாடிலாம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாய்லெட் தான், எங்கேயாவது காட்டுக்குள்ளார போவாங்க. அப்போ இவர் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் டாய்லெட் போகிறாரு அப்படின்றத பார்த்துட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, சுல்தான் 2 கோல்டு பார், செங்கல் மாதிரி இருக்கிற 2 கோல்டு பாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் போகிற பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அப்படி போனார். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, கண்ணுக்கு தெரியும், தங்கம்னு தெரியும்ல. இவர் என்ன பண்ணார், 2 செங்கல் மாதிரி இருக்கிற 2 பார் கோல்டு பாரை எடுத்து வச்சு அவர் என்னன்னா டாய்லெட் போய் அதுக்கு மேலே உட்காந்து டாய்லெட் போயிட்டார். இவன் இந்த சுல்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது, கல்லையும் மண்ணையும் ஒக்க கண்டவர்கள், பொன்னையும் மண்ணையும் ஒக்க கண்டவர்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2த்தையும் ஒன்னா பார்த்தவங்கன்னு எல்லா காலத்திலயும் அப்படிதான் இருக்காங்க. ஞானானந்த சுவாமியோட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஞானானந்த சுவாமி திருக்கோவிலூர்ல இங்க பக்கத்துல இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல வந்து இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பிடிக்காதவங்க நிறைய பேர் சுவாமி ஸ்மக்லிங்லாம் பண்றாரு, நிறைய தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்கள்ட்ட இருந்து கணக்குல வராத தங்கத்தெல்லாம் சுவாமிகிட்ட கொடுக்குறாங்க. சுவாமி வந்து அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கார், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, உள்ள நிறைய கோல்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இது பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ்ல இருந்து ஆட்கள் நிறைய பேர் வந்து செக்கிங் பண்ணணும் உங்க ஆசிரமத்தை அப்படின்னு பண்றாங்க. பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பாக்குறாங்க, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் தேரல. அப்புறம் வந்து அந்த ஹெட்டா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி ஒண்ணுமே கிடைக்கலையா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி இவ்வளவு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு, நிறைய தங்கத்தை யூஸ் பண்றீங்க, தங்கம் தேடி பார்த்தீங்களா? இல்ல, கிடைக்கலையே சுவாமி ஒன்றும். எதை தேடி வந்தீங்க நீங்க அப்படின்னு ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு இலையை எடுத்து என்ன பண்ணார, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இப்படி கையை இப்படி பிடிச்சி இப்படி இப்படி பண்ணாராம். பார்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கமா கீழே கொட்டுச்சான். ஒரு இலையை எடுத்து இப்படி தடவி பார்க்கிறார், தடவை சங்கல்பத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தங்கமா ஆயிருக்கு. உடனே இதை தேடி தானே வந்தீங்க அப்படின்னு இருக்க, இதை தேடியா வந்தீங்க, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னாராம். அப்ப என்னன்னா எல்லாம் உளுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, ஐயோ நம்ம சித்த புருஷரை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, இது எதுக்கு கள்ள பணத்தை கொண்டுட்டு வரணும், இன்னொருத்தட்ட இருந்து தங்கத்தை வாங்கணும், ஒரு இலையை எடுத்தாவே தங்கமா பண்ற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு இருக்குன்னா எதுக்கு இன்னொருத்தரோட பணத்தை இது பண்ணணும், வேணுங்கும் போது பண்ணிக்கலாம்ல, இதுக்கா தேடி வந்தீங்க, இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாராம். சுவாமி கேட்டிருக்கார், இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு. சதாசிவ சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த கதை அவரோட சிஷ்யர், அவர் இருந்த காலத்துல இருந்தவர், இப்போ இருக்கார். அவர் வந்து இந்த ஸ்டோரி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார். இது மாதிரி சுவாமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைச்ச மாத்திரத்துல, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கமா மாத்திரத்துக்கு ரசவாதம் ஒன்று சொல்றாங்க பாத்தீங்களா, அதை தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க சுவாமிகிட்ட. சுவாமி உங்களுக்கு ரசவாதம் தெரியுமாமே, எங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் தங்கத்தை மாற்றுவோம், தங்கமாக்குவோம் அப்படின்னு. ரசவாதமாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கிடைச்சிருக்கு, அதை எடுத்து இதா புடிய அப்படின்னாரு, பிடிச்சா தங்கமா இருக்கு. ரசவாதம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, சங்கல்ப மாத்திரத்துல யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சித்திச்சிருக்கு. ஆனா இவங்களோட பார்வையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கமும் ஒண்ணுதான், மண்ணும் ஒண்ணுதான். என்ன பண்றது, திருஷ்யம் தானே, இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு. மோட்சம் கிடைச்சிருமா உங்களுக்கு? ஒன்னும் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, துல்லிய பிரியா பிரியா. துல்லிய பிரியா பிரியகன்னு என்ன அர்த்தம்? பிரியம் ச அப்பிரியம் ச பிரியா பிரியே. பிரியமானது பிரியம் இல்லாதது, இஷ்டமானது இஷ்டம் இல்லாதது, இந்த ரெண்டுத்துக்கும் பேரு யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா துல்யே சமே யஸ்ய. எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் பிரியம் பிரியம் இல்லாததுன்னு இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு சமமா இருக்கோ சக அயம், அப்படிப்பட்ட இவன் துல்லிய பிரியா பிரியேன்னு பேரு. இந்த குணாதீத்தனுக்கு பேரு துல்லிய பிரியா பிரியேன்னு பேரு. இஷ்டம் இஷ்டம் இல்லாதது ரெண்டுத்திலையும் சம மனநிலை உள்ளவன். என்ன மனநிலை? ஒன்னே ஒண்ணுதான், எல்லாம் திருஷ்யம், எல்லாம் திருஷ்யம். திருஷ்யத்துக்கு அந்நியமா இல்ல, பிரியமானதும் திருஷ்யம் பிரியமில்லாததும் திருஷ்யம் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணி அதுலயே நின்னவன். அது மட்டும் இல்ல, தீரகா. தீரகனா என்ன அர்த்தம்?
அப்படின்னா தீரக அப்படின்னா தீமான், புத்திமான், புத்திசாலி. என்ன புத்தி? குருநாதர் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்திருக்கார். பிராக்டிஸ் பண்றது பாத்தீங்கன்னா இதுதான் பிராக்டிஸ் பண்ணணும். பார்க்கறது எல்லாத்தையும் காட்சிகள் காட்சிகள் காட்சிகள்னு ஒதுக்கு. நிஷ்டை அடையணும் அப்படின்னா இதைதான் பண்ணணும். திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு பாரு அப்படின்னு குருநாதர் சொல்லி கொடுத்திருக்கார். இவனும் நல்லா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துல உட்கார்ந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கான், ஸ்வஸ்தனாயிருக்கான். அப்படிப்பட்ட அந்த புத்திசாலி என்ன பண்றான்? எல்லாத்தையும் திருஷ்யம்னு பார்க்கறான், தன்னை திரஷ்டான்னு பார்க்கறான். அப்படிப்பட்ட அந்த புத்திசாலி தீமான், தீரகன்னு பேரு. அவனுக்கு எப்படி இருக்கு? வேற ஒண்ணு சொல்றாரு, துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி. துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதின்னு அர்த்தம் துல்லியன சமமான. நிந்தா, நிந்தான அர்த்தம் நிந்தனை. நிறைய பேர் திட்டுவாங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா புத்தாவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா முக்கியமானது ஒன்று சொல்லுவாங்க. அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது அவரோட சிஷ்யர்களோட, ஆனந்தன் மாதிரியான சிஷ்யர்களோட ஒரு வில்லேஜை கிராஸ் பண்ணி போறார். அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது பாக்கண்டி அப்படின்னு எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் கல்லை தூக்கி அடிக்கிறாங்க இவரை. இவரை பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி பாத்தீங்கன்னா நிந்தனை பண்றாங்க. இவர் பாத்தீங்கன்னா எப்பவுமே புத்தாட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு புன்முறுவலோட அந்த ஊர் அப்படியே கிராஸ் பண்ணி போறார். இவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, இவங்க எல்லாம் பேசுறாங்க, நிறைய நிந்தனை பேசுறாங்க. அப்ப ஆனந்தன் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருந்து கேட்கிறாரு சிஷ்யரை. அவர் கேட்கிறாரு, சுவாமி நீங்க பதிலுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணலாம்ல, ஒண்ணு தடுக்கலாம், இல்ல அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா அவங்கள பார்த்து திரும்பவும் நம்ம திட்டலாம்ல நல்ல கெட்ட வார்த்தைகளால அப்படின்னும் போது அவர் சொன்னாரா, நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாதானே அது என்னோடது, என்ன பாதிக்கும். அப்ப அவங்க கொடுக்கிற நிந்தனையையும் நான் ஸ்வீகாரம் பண்ணல, அவங்க அடிக்கிற கல்லடியையும் நான் ஸ்வீகாரம் பண்ணல. அப்ப எப்படி இருந்திருப்பார்? இது எல்லாம் திருஷ்யம், அவ்வளவுதான். இது எல்லாம் திருஷ்யம். நான் ஸ்வீகாரம் பண்ணாதானே என்னை அஃபெக்ட் பண்ண போகுது. நான் ஸ்வீகாரமே பண்ணல, போட்டுன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படின்னா நிந்தனை பண்ணினாலும் ஒண்ணுதான், அதே நேரத்தை சம்ஸ்துதி ஆத்ம சம்ஸ்துதி பண்ணினாலும் தன்னை புகழ்ந்தாலும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு எவன் இருக்கானோ ச துல்லிய நிந்தா சம்ஸ்துதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானியோட இதை ஆச்சரணத்தை சொல்லிட்டார். கிஞ்ச மேலும் 25வது ஸ்லோகம் வந்துருங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஞானியை பத்தி பேச போறோம். மானாபமானயோ துல்யஹ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ மானாபமானயோஸ்துல்யஹ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதः ஸ உச்யதே குணாதீதः ஸ உச்யதே. மானாபமானயோஸ்துல்யஹ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதः ஸ உச்யதே. மானாபமானயோஹோ துல்யஹ, மானம் அபமானம். சில சமயம் மானமும் வரும், சில சமயம் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா புரஸ்காரம்லாம் வரும். உலகமே சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களை பாத்தீங்கன்னா புகழ்ந்து பேசும், எல்லாம் பண்ணும், மானம் வரும். அதுக்கப்புறம் அபமானமும் பட வேண்டி இருக்கும். ஞானிகளோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமா நடக்கும். தெரியாதவங்க பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்துவாங்க, தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா நல்ல மானமா கையெடுத்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்ப மானம் அபமானம் ரெண்டுத்திலையும் துல்லியக சமமான பார்வை உடையவனா. துல்யோ மித்ர அரிபக்ஷயோகோ மித்ராரி பக்ஷயோகோ. இவன் ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு நண்பர்கள் இருந்திருப்பாங்க. இவன் ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி எதிரிகளும் இருந்திருப்பாங்க. எப்படி இவனுக்கு பாத்தீங்கன்னா மானத்திலையும் அபமானத்திலையும் முன்னாடி ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தான், முன்னாடி ஸ்துதியிலையும் நிந்தனையிலையும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான், முன்னாடி பாத்தீங்கன்னா பொண்ணுலையும் மண்ணுலையும் வேற வேறன்னு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா சுகத்திலையும் துக்கத்திலையும் முன்னாடி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா இவன் பிராக்டிஸ் என்ன பண்ணிருக்கான்? திரஷ்டா திருஷ்யம்னு எல்லாத்தையும் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு பார்த்திருக்கான். இப்போ இவனோட பார்வையில மித்திர அரிபக்ஷம்னு ஒண்ணு இல்லை, மித்திரர்கள் அப்படின்னு யாரும் இல்லை,
எதிரிகள் அப்படின்னும் யாரும் இல்லை. இந்த ரெண்டத்திலையும் துல்லியக, ரெண்டத்திலையும் சமபார்வை உடையவன். பார்க்கிற ஒருவனுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் திருஷ்யம், எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை அப்படின்னு இருந்துகிட்டு, சரி இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும் தெரியுங்களா உங்களுக்கு? யாராவது இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு நிறைய கமிட்மெண்ட்ல இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எதையுமே அப்ளை பண்ண முடியாது. வேணா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்பப்போ டெம்பரவரியா ட்ரை பண்ணலாம் முடிய, இதுல எஸ்டாப்ளிஷ் ஆகவே முடியாது. அப்ப இதுல நல்லா நிலை பெறணும். இப்ப சொன்ன எந்த உதாசீனனா இருக்கணும் அப்படின்னா, குணாதீத்தனா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வாரம்ப பரித்யாகி. சர்வாரம்ப பரித்யாகி அப்படின்னா சிரவணம் மனனம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா கருமத்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன பிரசாதம் கொடுக்க முடியலங்க. பிரசாதம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா கோயில ஒரு பிரதட்சிணம் வந்துட்டு பிரசாதம் வாங்குங்க அப்படின்னு சொன்னா கோச்சுக்கிறான். நம்ம ஏதோ தப்பா சொன்ன மாதிரி. சுவாமியை சுற்றி வந்தால் தானே புண்ணியம் கிடைக்கும். சுவாமியை சுற்றுறதுக்காக தான் பிரசாதம் கொடுக்குறோம். சனிக்கிழமை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு பிரசாதம் வாங்கினா திரும்பவும் வாங்குறான், திரும்பவும் கேட்குறான். இல்லைப்பா கொடுக்க முடியாது, போ, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான், ஒன்று தான், யார் வேணுமோ அவங்க சுத்தட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏமாத்துறாங்க. வஸ்திரம் கொடுத்தோம் அப்படின்னா ஏமாத்துறாங்க, போர்வை பேங்க்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஏமாத்துறாங்க. குரங்கு ஏமாத்துது. நாதபுரமா தான் சொல்கிறாரு, இங்கே ஒரு 4-5 குரங்கு இருக்கு, எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரொம்ப ஏமாந்தவன் அப்படின்னு அந்த குரங்குங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. கை குழந்தையோட வந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி வந்து எதையாவது கொடுத்துருவாருன்னு. நான் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கை குழந்தையோட எந்த குரங்கெல்லாம் இருக்கோ பாவமா வந்து இப்படி நிற்கும். நான் பார்ப்பேன், ஐயோ கை குழந்தையோட இருக்கே பாவமாச்சு அப்படின்னு எதையாவது எடுத்து கொடுத்துருவேன். இது இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு. நாதபுரம் நேற்று சொல்றாரு, சாமி நானும் ஏமாந்துட்டேன் சுவாமி, ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவமா கை குழந்தையோட வந்து நின்றுட்டு இருக்கு, நானும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒத்து பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குட்டியை கூட்டிட்டு வருது சாமி, அதோட குழந்தையே இல்லை. பாவமே. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா குரங்கு கூட ஏமாத்துது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விவகாரம் பண்றீங்க அப்படின்னா, நல்ல காரியம் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிடிச்சவன் பிடிக்காதவன், யோக்கியன் அயோக்கியன், தர்மி அதர்மி, எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்துடும். நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லவன் கெட்டம் பார்க்காம பிஸ்னஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு சின்ன விவகாரம் பண்றதா இருந்தாலும் அந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை பார்த்து தான் விவகாரம் பண்ண வேண்டியிருக்கோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய துக்கம் வந்துடும், நீங்க பெரிய இக்கட்ல போய் மாட்டிப்பீங்க. அப்புறம் குணாதீத்தன் ஆகிறதுலாம் சான்ஸே இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது முக்தி அடையணும் அப்படின்னு வந்தா அதுக்கு பேர் நிவர்த்தி மார்க்கம்னு பேர். என்ன பண்ணணும் சுவாமி? சிரவணம் பண்ற வரைக்கும் நல்லா கிரகஸ்தனா இருந்து பாடத்தை கேட்டுங்க. மனனம் பண்ணும்போது கம்பேர் ஸ்டடிஸ் நிறைய உட்கார்ந்துட்டு பண்ணுவீங்க. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் திரஷ்டாவா இருக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்றீங்களோ வீட்டுல இருக்கிறவங்களோடய உங்களோட ஒத்துப்ப முடியாது. சுத்தி எந்த உறவுகளோடையும் உங்களால சேர்ந்து இருக்க முடியாது உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வாரம்ப பரித்யாகி, எல்லா கருமங்களையும், சர்வ ஆரம்பம் அப்படின்னு பேர். எல்லா ஆரம்பிச்ச எல்லா கருமங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா போங்க. ஆரம்பம் பண்றதுக்கு எந்த கர்மத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கும் அதுக்கு காரணமா இருக்கிறது சங்கல்பம். சங்கல்பத்தையும் சங்கல்பத்தினால உண்டாகிற கருமத்தையும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பரித்தியாகம் பண்ணிட்டு, அப்ப எப்படி இருக்கணும்? வெறும் சரீர ஸ்திதி மாத்திரம். மரத்தடி சந்நியாசி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? எந்த கருமத்தையும் பண்ணாம சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு, சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு, மனசுக்குள்ளார எந்த சங்கல்பங்களும் இல்லாமல், சங்கல்பங்களுக்கு பேர் தான் சர்வாரம்பம் அப்படின்னு பேர். சங்கல்பம் வந்ததுக்கு பிறகுதான் கர்மம் சம்பவிக்குது. அப்ப சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணி, சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டா கர்மம் நடக்கவே நடக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணின சந்நியாசியா எவன் இருக்கானோ குணாதீதகச உச்சியதே, அவன் குணாதீதன் என்று சொல்லப்படுகின்றான் அப்படின்னு வந்தாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார், மானாபமானயோகோ துல்லியக.
துல்லியன் அர்த்தம் சமோ, மானம் அபமானம் இந்த ரெண்டுத்திலையும் சமமா பார்க்கின்றவன். ரமண பகவானோட எக்ஸாம்பிள் தான். எப்படிப்பட்டவன்? நிர்விகாரகன் வார்த்தை யூஸ் பண்ற. இந்த மனசுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விகாரமும் இல்லாம பாத்தீங்கன்னா இருக்கிறது. நாத பிரம்மத்திட்ட நான் நேற்று தான் சொல்லியிருக்கேன். நான் நம்ம நல்லது பண்றேன் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா சித்தம் சஞ்சலமாகுதுன்னா அது நல்லது இல்லை, அதை பண்ணாதீங்க. நான் ஒரு காரியம் பண்றேன் அப்படின்னா அந்த காரியம் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போதும் மனசை நல்லா பாருங்க. ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் மனசை பார்த்துக்கிட்டே இருங்க, அதுல ஏதாவது சஞ்சலம் வருதான்னு. அந்த கர்மம் முடிஞ்ச போதும் பாருங்க, மனசு ஒரே மாதிரி அந்த கர்மத்தை பண்ணுங்க. இல்ல நான் நல்லது பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இவனை ஏமாத்திட்டான், நம்மளை ஏமாத்துறான், இவன் ஏமாத்துறான் அப்படின்னா நம்ம அந்த கர்மா பண்ணி முடிக்கும் போது நமக்கு துக்கம் வருது அப்படின்னா அது அந்த கர்மா தப்பு. அந்த கர்மா தப்பு, ஒரு சாதகனுக்கான கர்மா அது இல்லை, அதை பண்ணாதீங்க. அப்ப மானிட்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மனசு விகாரப்படுதா, எந்தெந்த கர்மத்திலெல்லாம் என்னுடைய மனசு பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுதோ, ஒரே சமநிலையில இல்லாம போகுதோ, அந்த கர்மத்தை சாதகன் என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணிடணும். அதுதான் இங்க சொல்றாரு, மானம் அபமானம் இந்த ரெண்டத்திலையும் சமமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எது நடந்தாலும் விகாரம் இல்லாம இருக்கணும். ஒண்ணு, விகாரம் இல்லாமனா மாறுபாடு இல்லாம, சித்தத்துல மனசுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம இருக்கிறவனுக்கு பேரு துல்லிய மானாப்பமானையோ துல்லியகான்னு பேர். அதுக்கு அடுத்தது துல்லியோ மித்ராரி பக்ஷயோ. ஆச்சாரியர் சொல்றாரு, யத்யபி உதாசீனா பவந்தி கேச்சித். நிறைய பேர் பாத்தீங்கன்னா உதாசீனர்களா இருக்காங்க. ஸ்வ அபிப்பிராயேன, எப்படி அப்படின்னா தன்னோட அபிப்பிராயத்துல, எனக்கு யாரும் என்னோட மனநிலையில இருந்துகிட்டு நான் சொல்றேன் எனக்கு நண்பனும் இல்லை எனக்கு எதிரியும் இல்லை, என்னோட அபிப்பிராயத்துல இருந்து. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அவங்க முன்னாடியோட லைஃபையே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ சுவாமிக்கு பாத்தீங்கன்னா இவன் ரொம்ப கெட்டது பண்ணவன், சுவாமிக்கு பாத்தீங்கன்னா இவங்க நல்லது பண்றவங்க, ரொம்ப நல்லது பண்றவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு இவர் மித்திரன், சுவாமிக்கு பாத்தீங்கன்னா இவன் எதிரி அப்படின்னு மற்றவங்க பார்வையில பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? மித்திரன் இது இருக்கும், சுவாமிக்கு நல்லது பண்றவங்க கெட்டது பண்றவங்கன்னு. ஆனா தன்னோட பார்வையில அந்த ஞானி புருஷன் எப்படி பார்ப்பார்? ரெண்டு பேர்த்தையும் மித்திரனும் இல்லை சத்ருவும் இல்லை அப்படின்னு பார்ப்பார். அதுதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, உதாசீனாகா கேச்சித்து பவந்தி. சில பேர் உதாசீனர்களா இருக்காங்க. எப்படி? எந்த அபிப்பிராயத்துல? தன்னோட சொந்த அபிப்பிராயத்துல. ஆனா ததாபி, ஆனாலும் கூட பர அபிப்பிராயேன, மற்றவங்களோட அபிப்பிராயத்தை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சுவாமிக்கு இவர் நல்லவர், சுவாமிக்கு இவர் கெட்டவர், நல்லது பண்றவன் மித்திரன், கெட்டது பண்றவன் பாத்தீங்கன்னா எதிரி அப்படின்னு மற்றவங்க பார்ப்பாங்க. அந்த பார்வையில இருந்துதான் பாத்தீங்கன்னா இது சொல்லப்படுது. இந்த உதாசீன பாவத்துல ரெண்டு பேர்த்திட்டையும் பாத்தீங்கன்னா சமமாக இருப்பவன். அதுக்கு அடுத்தது சொல்றார், சர்வாரம்ப பரித்யாகி. சர்வாரம்ப பரித்யாகின என்ன அர்த்தம்? திருஷ்ட அதிருஷ்ட அர்த்தானி கர்மானி. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கர்மா பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்க்கிற இந்த உலக விஷயத்தை அடையறதுக்கான கர்மங்கள். திருஷ்ட அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்க்கப்படுகின்ற நம்ம இந்த உலக விஷயங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் திருஷ்டார்த்தம்னு பேர். திருஷ்டார்த்தம்னு என்ன அர்த்தம்? பார்வைக்கு எட்டக்கூடிய இந்த உலக விஷயங்கள் அடையறதுக்கு கர்மா பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பார்க்கப்படாதது அப்படின்னா பரலோக விஷயங்கள், அதிருஷ்ட அர்த்தானி. அதிர்ஷ்டார்த்தம்னு என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாத இறந்த பிறகு அடையக்கூடிய பரலோகங்கள். அந்த பரலோகத்தை அடையறதுக்கு என்ன பண்றோம்? வைதிகத்துல நிறைய யாக யஜ்ஞங்கள்லாம், நிறைய புண்ணிய கர்மாக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த லோக்க விஷயங்கள் அடையறதுக்கு பிசினஸ் பண்றோம், வேலைக்கு போறோம், நிறைய கர்மங்களை பண்றோம். பரலோக்கங்கள் அடையறதுக்கு நிறைய புண்ணிய கர்மங்களை பண்றோம், அக்னிஹோத்திரம் முதலிய அக்னி யாக காரியங்கள் முதலிய கர்மங்கள்லாம் பண்றோம். இந்த ரெண்டு கர்மங்களும் திருஷ்ட அதிர்ஷ்டானி கர்மானி, அதிர்ஷ்டார்த்தானி கர்மானி. பார்க்கப்படுகின்ற பார்க்கப்படாத பரலோக விஷயங்களை அடையறதுக்காக செய்யப்படுகின்ற கர்மங்கள், அந்த கர்மங்களுக்கு பேர் ஆரம்பியந்தே, கர்மங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. எதையோ ஆசைப்பட்டு தானே கர்மம் ஆரம்பிக்கிறோம். அது இந்த லோக்க விஷயமா இருக்கும், இல்ல பரலோக விஷயமா இருக்கும். ஆசைப்படாம ஒரு கர்மம் நடக்கவே நடக்காது. எத்தர எத்தர கர்மக தத்திர தத்திர காமக.
எங்கெங்கெல்லாம் ஒரு கர்மம் இருக்கோ அதுக்கு பின்னாடி அங்கங்கெல்லாம் ஒரு காமம் இருக்கும். எதையோ நீங்க அடையறதுக்கு ஒரு கர்மா பண்றீங்க. இப்ப நம்ம பாடம் கேட்கிறோம், நமக்கு எல்லாத்துக்கும் மோட்சம் அடையணுன்ற ஒரு காமம் இருக்கு, கீதாவை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு, அதுக்காக தான் உட்கார்ந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப எந்த கர்மா நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா காம சங்கல்பம் இருக்கும். காம சங்கல்பத்துல இருந்து கர்மம் சம்பவிக்கும். இந்த கர்மத்துக்கு பேரு ஆரம்பகான்னு பேர். அப்ப இந்த ஆரம்பங்கள் பாத்தீங்க அப்படின்னா இது சர்வாரம்பன என்ன அர்த்தம்? எல்லா கர்மங்களும், கர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காம சங்கல்பங்களும், இது எல்லாத்துக்கும் பேரு சர்வாரம்பாகான்னு பேர். அவைகளை பாத்தீங்கன்னா இது ஆரம்பாக சர்வான் ஆரம்பான், எல்லா ஆரம்பங்களையும் காம சங்கல்பத்தோடு கூடி எல்லா கர்மங்களையும் பரித்யக்தும் ஷீலம், எவனுக்கு பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கோ, தன்மை இருக்கோ, அவனுக்கு பேரு அஸ்ய இதி, அந்த இவன் யாரு? சர்வாரம்ப பரித்தியாகின்னு பேர். இவனுக்கு பேரு சர்வாரம்ப பரித்தியாகி, அதான் மரத்தடி சன்னியாசின்னு பேர். ஒரு கௌப்பீரத்தை கட்டிட்டு பேசாம இருக்கிறது. அப்ப அவன் எப்படி இருப்பான்? ஆச்சாரியர் சொல்றார், தேகதாரண மாத்திர நிமித்த வியதிரேக்கேன. அப்ப அவன் என்ன காரியம் பண்ணுவான் சுவாமி அப்படின்னா, இந்த தேகம் நிக்கிறதுக்கு என்ன மினிமம் கர்மா உண்டோ, அதனால்தான் ஞானானந்த சுவாமி பாத்தீங்க அப்படின்னா சாதுக்களுக்கு ஒண்ணு சொல்லுவாராம். திருக்கோவில் ஒரு ஞானானந்த சுவாமி சொல்லும் போது சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா, வியர்த்தா குழி வியர்த்தா குழி, பசிச்சா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு. 3 தான். ஒரு நிஷ்டனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் முடிச்சாச்சு, மனனம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவன் வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு என்ன வேலை? யோக சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம், பரம்பிரசங்கியானம் தான் வேலை. பரம்பிரசங்கியானம்ன்ற தியானம் என்ன தியானம்? திரஷ்டா வேற திருஷ்யம் வேறன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாம் திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம். வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது. வேற ஏதாவது கர்மா பண்ணினீங்க அப்படின்னா திருஷ்யத்தோட மிக்ஸ் ஆயிடுவீங்க. அப்ப சர்வத்தையும் விட்டுட்டு மரத்தடி சன்னியாசியா உட்கார்ந்துகிட்டு சித்தத்திலையும் வெளியிலையும் எது நடந்தாலும் எல்லாத்தையும் திருஷ்யம் 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 உதாசீனம் பண்றது மட்டும்தான். அப்ப அவன் என்ன கர்மா பண்ணுவான் அப்படின்னா, வியர்த்தா குளிப்பான், ஒரு குளமோ ஏதோ ஒன்று பக்கத்துல இருக்கும், போய் ஒரு 2 முங்கு முங்கிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசி அடிச்சா யாட்டையாவது பாத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவான், பிக்ஷை எடுப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தூக்கம் வந்தா தூங்குவான். எது ரோட்ல கிடக்குதோ அந்த கந்தலை எடுத்து ஆடையா கட்டிப்பான். இவ்வளவுதான். இதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற தேகமாத்திர, தேகதாரண மாத்திர, தேகத்தை நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ எந்த ஒரு ரீசன்ஸ் இருக்குமோ, சாப்பிட்றது தூங்குறது, இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வேற எல்லாம் அதை மட்டும் விட்டுட்டு, சரீரம் நிக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் விட்டுட்டு சர்வ கர்ம பரித்தியாகி இத்தியர்த்தக, மற்ற எல்லா கர்மத்தையும் விட்டவன். அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா ரமணர் மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி ரொம்ப அல்பமான ஜனங்கள் இருக்காங்க. இவர் மகா பெரியவர் சொல்றாரு, நான் சாதாரண சன்னியாசியா இருந்திருந்தா பாக்கியவானா இருந்திருப்பேன் அப்படின்ற. ஏன் அப்படின்னு கேட்டா, பீட்டாதிபதியா உட்காரும் போது பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லது கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியிருக்கு, பிடிச்சதோ பிடிக்கலையோ எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சாதாரண சன்னியாசியா இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? ஞான நிஷ்டைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்க, ரமணர் மாதிரி உட்கார்ந்து இருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு கூட்டம் கூடாது. எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா உங்களுக்கு? மடாதிபதியா இருக்கிறது, இப்போ ப்ரோக்ராம் பண்றது, நிறைய விவகாரங்கள் வச்சுக்கிட்டு நிஷ்டனாலாம் ஆக முடியாதுங்க சார். தெரிஞ்சுக்கலாம், 4 சப்தங்களை தெரிஞ்சு வச்சிருக்கலாம், அதை பிரசன்டேஷன் பண்றதுல நிபுணத்துவம் இருக்கலாம். ஆனா நிஷ்டன் வேற. ஞான நிஷ்டன் அந்த குணாதீத்தன் அப்படின்றவன் பாத்தீங்கன்னா இப்படிதான் சர்வத்தையும், இப்படிதான் முன்னாடி இருந்தவங்க இருந்திருக்காங்க. பட்டினத்தார் மாதிரி. பட்டினத்தார் பாத்தீங்க அப்படின்னா அவரோட படம் பாத்தீங்கன்னா தெரியும். ராஜா பாத்தீங்க அப்படின்னா போறார். ராஜா அதோட ஒரு முக்கியமானது இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு வரப்புல லேண்ட்ல படுத்திருக்கார். லேண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த வரப்புல தலையை வச்சு படுத்திருக்கும் போது 2 பெண்கள் பாத்தீங்கன்னா போறாங்க. அப்படி போகும்போது, பாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று ரோட்ல இங்க வந்துட்டு தலையணை கேக்குதான் இவருக்கு. தலையணை வரப்ப தலையணையா வச்சுட்டு படுத்திருக்காரு. என்ன சொகுசு பாரு அப்படின்னு ஒரு அம்மா பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இப்படி முன்னாடி போயிடுறாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. இவர் பாத்தீங்கன்னா அவர் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓ வரப்புல தலை வைக்க கூடாது போல இருக்கு அப்படின்னு கீழே இறங்கி
தலையை கீழே வச்சு படுத்திருக்காரு. இவங்க தண்ணி எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாரு சன்னியாசின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதெல்லாம் கேக்குதுல்ல இதுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரு இப்ப தலையில இருந்து கீழே ஐயோ அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதா, ஓஹோ இன்னொருத்தரோட அபிப்பிராயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, செவி சாய்க்க கூடாது, நிந்தான பண்ணுவாங்க, தப்பா சொல்லுவாங்க, பொய்யா சொல்லுவாங்க, எது வேணா சொல்லுவாங்க, அப்படி விட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன் எடுத்துக்கிட்டார். நானா போய் கேட்க மாட்டேன், என்னை தேடி யாராவது கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன் அப்படின்னு பிக்ஷைக்கு போறதையும் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு மௌனம் கூடிரும். கைய தட்டி தான் கேட்பார், பிக்ஷைய கேட்காம கைய தட்டி கேட்பார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்துல உட்கார்ந்துருக்கும் போது ராஜாக்கு வந்து கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தவர் இவர். ராஜா வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நிறைய காரியம் பண்ணியிருக்கான். ராஜா வந்து பாத்தீங்கன்னா அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பட்டினத்தார் இந்த மண்டபத்துல இருக்காருன்னு கேள்விப்பட்டு இவரை பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது இவர் எந்திரிக்காம உட்கார்ந்துகிட்டே இருக்கார். உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது ராஜா நின்றுகிட்டு இருக்கான். ராஜா கேட்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்களே, எதை அடைஞ்சிங்க நீங்க இப்படி வந்து பரதேசி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே எல்லா செல்வத்தையும் அப்படின்னு கேட்கும் போது நீ நிற்க நான் அமர, இதான் நான் அடைஞ்சேன். முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ அமர்ந்து இருப்ப, நான் நின்றுகிட்டு இருப்பேன், ராஜா அப்படின்னு கை கட்டி நின்றுட்டு இருப்பேன். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன், இப்ப நீ என்ன பண்ற, சுவாமி அப்படின்னு வாய்ப்பொத்து என் முன்னாடி நிக்கிற. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ராஜாவா வரு கூஜாவா வருன்னு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கேன், இதான் நான் அடைஞ்சது அப்படின்னா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானி புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நிஷ்டை கை கூடணும் அப்படின்னா அவனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் சரீரத்துக்கு மட்டும் என்ன தேவையோ, கௌபீனவந்தக கலுபாக்கியவந்தக தெளிவா சொல்லுது. கௌபீன பஞ்சகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ஆச்சாரியா சொல்ற. கௌபீனத்தை மட்டும் உடுத்திக்கிட்டு எல்லா சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு தான் 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 ஒருத்தன் நிக்கிறானே, அவன் மாதிரி புனிதன் வந்து இந்த உலகத்திலேயே இல்லை. நிறைய நல்ல காரியம் பண்றவங்களா இருக்காங்க, அவங்கெல்லாம் குணாதீதன் ஆக முடியாது. இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இது. அப்ப வந்து ஆச்சாரியர் சொல்ற, தேகதாரணம் மட்டும் பண்றதுக்கு நிமித்தமா இருக்கிற கர்மங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லா கர்மங்களையும் விட்டவன் சர்வ கர்ம பரித்தியாகி இத்தியர்த்தக. அது மட்டும் இல்ல, அவன்தான் குணாதீதக ச உச்சியதே. ச அப்படிப்பட்டவன், அந்த அவன் குணாதீதன் என்று சொல்லப்படுகின்றான் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உதாசீனவத் இத்தியாதி எங்க ஆரம்பிக்குது, 23வது ஸ்லோகத்துல உதாசீனவதாசீனக அப்படின்னு 23வது ஸ்லோகம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 24வது ஸ்லோகம் சொன்னார், அதுக்கப்புறம் 25வது ஸ்லோகம். இந்த 3 ஸ்லோகங்கள்ல குணாதீதச உச்சியதே அப்படின்னு 25வது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். 23ல ஆரம்பிச்சு 25ல வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறார் 3 ஸ்லோகங்கள்ல. இது ஏதத்து அந்த முக்தம், இந்த ஸ்லோகத்தோட எண்டுல அவன் குணாதீதன் என்று சொல்லப்படுகின்றான் வரைக்கும் சொல்லி யாவத்து எத்தனை சாத்தியம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைச்சிடாது சாமி, ஒன்றும் பண்ணாதீங்கன்னு உங்களை யாரையாவது சொன்னாங்க அப்படின்னா, யாராவது சொல்லுவாங்க, பரமார்த்தனந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார், ஒன்றும் பண்ண வேணாம், புரிஞ்சுக்குங்க, மனசுல மூஞ்சிலே 4 குத்துங்க, ஒன்றும் பண்ண வேணான்னு எங்கேயுமே சொல்லப்படவில்லை. முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சாத்தியம், எத்தனை சாத்தியம்னு அர்த்தம், முடியாதது இல்லை. இது எல்லாம் முயற்சி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அடையத்தக்கது. இந்த விஷயத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும், கஷ்டப்பட்டு தான் அடையணும். இதை எல்லாத்தையும் எத்தனை சாத்தியம் தாவத்து சந்நியாசினக, முதல்ல சன்னியாசிகளா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இதெல்லாத்தையும் முயற்சி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதை அடைய வேண்டும். அனுஷ்டேயம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசினக அனுஷ்டேயம், அனுஷ்டானம் பண்றதுக்கு யோக்கியமானவைகள். அது மட்டும் இல்ல, குணாதீத சாதனம் முமுக்ஷோகோ, முமுக்ஷுக்குவலா யாரெல்லாம் ஆகணும் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குணாதீதன் ஆகிறதுக்கான சாதனம் இப்ப நம்ம சொன்னது. அப்ப இதெல்லாத்தையும் 23ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிறத நம்ம பிராக்டிஸ்ல கொண்டுட்டு வரணும். அதுக்குதான் சர்வ கர்ம சந்நியாசத்தை பண்ணிட்டு பேசாம ஒதுங்கி இருந்துகிட்டு இந்த திரஷ்டா திருஷ்யத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நிஷ்டை கை கூடுறதுக்காக. இந்த அப்ளை பண்றது எல்லாத்தையும் அப்ளை பண்ணாதான் கிடைக்கும். அந்த முமுக்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா, ஸ்திரீபூதம் தூ ஸ்வயம் ஸ்வசம்வேத்யம் சத்து. இதை பிராக்டிஸ் பண்ணி ஒரு காலத்துல என்ன ஆயிடும்,
இந்த பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா ஆகிவிடும். நான் பார்ப்பவன் அப்படின்றத நின்றுக்கிட்டு மற்ற எது நடந்தாலும் இந்த லட்சணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவமா ஸ்வசம்வேத்தியம், தன்னிடத்தில் இந்த லட்சணங்களை எல்லாத்தையும் அவன் அனுபவபூர்வமா எப்பொழுது அறிகிறானோ அப்படி அறிகிறவனா இருந்து கொண்டு குணாதீத்தேகே அவன் என்ன ஆகிறான், குணாதீத்தனாகின்றான். இது எல்லாம் என்கிட்ட ஸ்திரமாயிடுச்சா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுரூபத்துல சுவானுபவமா இது இருக்கா அப்படின்னு இவனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னிடத்தில் இந்த லட்சணங்களை எல்லாத்தையும் பார்ப்பவனா இருக்கின்ற அந்த யதி என்ன பண்றான் அப்படின்னா குணாதீத்தேகே லட்சணம் பவதி. அப்படிப்பட்ட சந்நியாசியா இருக்கிற யதிக்கு இதுதான் குணாதீத்தனுடைய லட்சணம் இதுவாக இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 25வது ஸ்லோகத்தை ஆச்சாரியார் கம்ப்ளீட் பண்றார். அப்ப முயற்சி பண்ணி தான் அடையன். ரொம்ப சென்சிட்டிவ் ஆனாதான் முடியும். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆனாதான் முடியும். தயானந்த் சுவாமி சொல்லுவார், அவரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்பா அப்படின்றார். யாரையாவது கொஞ்சம் சாதனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் பண்ணீங்க அப்படின்னா அவரே ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆனாதானே வந்து சம்சாரத்தை தாண்டி போக முடியும். இப்ப சொல்றதெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தானே. தேகதாரணம் மாத்திரமா வச்சுக்கிட்டு மீதி எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணினா என்ன அர்த்தம்? அதான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆகிறது தான் இந்த சம்சாரத்தை தாண்டி போறது. நான் மிதமா இருக்கேன் அப்படின்னா மிதமா இருந்தாலும் ஒன்னுத்தையும் அடைய முடியாது. சுக துக்கத்துல மாட்டிக்கிட்டு சம்சாரியா இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? திரஷ்டாவா நிக்கணும்ல. திரஷ்டாவா நின்னாதானே வந்து பாத்தீங்கன்னா இது திருஷ்யம்னு ஒதுக்குனாதானே தானா நின்னாதானே மோட்சம்னு பேரு. அப்ப முயற்சி பண்ணி தான் இதை அடைய வேண்டும். சரி, இந்த முயற்சி பண்றதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை ஃபுல்லா வந்து ஏற்கனவே 2வது சாப்டர் வந்து படிச்சிருக்கோம். இந்த பிராக்டிஸ் எல்லாமே கர்மயோகத்திலிருந்து உண்டாகிற பிராக்டிஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்க்கு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. முயற்சி பண்ணி கல்டிவேட் பண்ணிக்கிட்டே போகணும். பெரிய யாத்திரை. ஈஸ்வரன்ட்ட இருக்கிற லட்சணங்கள் எல்லாம் குணாதீத்தன் எப்படி இருக்கானோ ஈஸ்வரன் தான் குணாதீத்தன். அந்த லட்சணங்கள் எல்லாம் நம்மள்கிட்ட வரணும். வந்தாதான் குணாதீத்தன். நான் புரிஞ்சிருக்கேன் சாமி, புரிஞ்சிருக்கீங்கன்னா அது பரோட்ச ஞானம். புரிஞ்சுக்கிட்டெல்லாம் உங்களுக்கு துக்கமே போகாது. எப்போ நானா நின்றுக்கிட்டு இதை திருஷ்யமா பாக்குறேனோ அப்பதான் நான் இந்த திருஷ்யத்துல இருந்து பாதிக்கப்படாதவனா இருப்பேன். நான் எப்பெல்லாம் வந்து சிங்க் ஆகிறேனோ அப்பெல்லாம் என்னது சம்சாரம் தான். திரஷ்டு திருஷ்யோகோ சம்யோகோ ஹேய ஹேத்து. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்யோகத்தை உடைக்கிறோமோ தானா திரஷ்டாவா சைத்தன்யமா நிற்கிறோமோ அப்பதான் மோட்சம். அது அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியது. துர்லபம், துரவகம்யம் சாஸ்திரம் சொல்லுது. ரொம்ப பயப்படுத்துது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. 12வது சாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞான நிஷ்டனாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லும் போதே ஆரம்பிக்கிறார். கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசாம். தேகத்தில் அபிமானம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்குண வித்யா ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியது. தேகவத்பிரவாப்பியது. அப்போ அங்க இருக்க லட்சணங்கள்லாம் சொல்றாரு. நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டிய லட்சணங்கள் 35 லட்சணங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு. இது இப்ப நம்ம பார்த்தது எல்லாம் அதுக்குள்ளாரே வந்துருது. இப்ப நீங்க 3 ஸ்லோகத்துல என்னெல்லாம் பாத்தீங்களோ அது எல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர்ல அந்த லட்சணங்கள்ல வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2வது சாப்டர்ல இருந்து ஆரம்பிச்சு 6வது சாப்டர் வரைக்கும் இப்ப சொன்ன எல்லா குவாலிட்டிஸும் கர்மயோகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் வந்துருது உங்களுக்கு. கர்மயோகத்திலேயே பிராக்டிஸ் பண்றது இது எல்லாத்தையும் மெதுவா 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 கர்மயோகத்துல பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரஷ்டா திருஷ்யம்னு ஞானத்துக்கு வந்து அதையும் அபியாசம் பண்றது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அடாப்ட் பண்ணணும். அடாப்ட் பண்ணாம ஆப்ஜெக்டா நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா தெரிஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் எடுக்கணும். ஆரம்பம் தான் தெரிஞ்சுக்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
அதுதான் ரொம்ப முக்கியமானது. முயற்சி பண்ணி பண்ணுவோம் நம்ம. நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம்.